ஐயா அழகுன அழகு, இந்த ஊர்ல நான் தான் கொள்ளை அழகு. என்ற கண்ணே பற்று போல இருக்கடோ. அம்மாடி ஏண்டா ஆறு நானு கவுண்டருங்க. ஊருக்குள்ள எல்லாரும் என்னன்னு கூப்பிடுறானுங்க? அட சும்மா சொல்லு. லூஸ் கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஐயா, ஊர் ஜனங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்ற அழக பார்க்க வேணாமா பின்ன? வாங்க போவோம். வாங்க. கந்தனுக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, வேலனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, வேலனுக்கு, கந்தனுக்கு. வடக்கு ஒரு பக்கம் இருக்கட்டா. என்ன காவடிச்சுட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? நாங்கெல்லாம் பழனி முருகனுக்கு வேண்டுதலை மொட்டை அடிக்கணும்னு உங்க கையால உண்டியில பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். எனக்கு என்னங்கன்னா, என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்க. என் பொண்டாட்டி ஒரு இருமல் கேசுங்க. அவ எப்ப பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருக்கா. அந்த முண்டை சீக்கிரம் மண்டைய போடணும். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். நான் சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேங்க. சாகுற வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது, அதுக்காக வேண்டிக்கிட்டேங்க. இதெல்லாம் முருகன் வேண்டிப்பீங்களா? அதையெல்லாம் முருகன் நிறைவேற்றி வைக்க மாட்டா. அவனுக்கு வேற வேலை இருக்குது. கவுண்ட வேணா இதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன். கடவுளுக்கு வேண்டிட்டு மொட்டைய இந்த கவுண்ட முன்னாடி அடிச்சுட்டு போயிருங்க. அது எப்படிங்க பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கிற மொட்டையை உங்க முன்னாடி அடிக்கிறது? அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. ஏண்டா எங்கேயோ மலைமலை இருக்கு முருகனுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறீங்க. உள்ளூர்கார கவுண்ட கேட்கற மாட்டேன்றீங்க. கவுண்ட ஆசைப்பட்டு கேட்கறது இல்ல. நான் செத்து போட எல்லாம் பார்க்க தான் போறேன். நான் உங்க ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல. உங்களுக்கு தெரியாதா? கவுண்ட ஆசைப்பட்டு நடக்கலன்னா நான் பொக்குன்னு போயிருவேன்னு. ஒரு கத்தி எடுத்து உன் தலையில சரிச்சு விடுறேன். கவுண்ட கண்ணார பாத்துக்கிறேன். அதுக்குத்தான் நான் சொன்னேன், உண்டியலை தூக்கிட்டு பின்வழியா லூஸ் கவுண்டர் தெரியாம போயிடலாம்னு. கேட்டீங்களா? அவரை பார்த்துட்டு போனதான் மரியாதை. நீங்க இப்ப என்ன ஆச்சு? கவுண்டரே, நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டுங்க. அப்புறம் என்ன, மோளத்தை கூட சொல்லி ஒரு ஆடத்தி போட்டு போங்க. நிறுத்த. ஏன்றா ஆட்டம் இது? இதெல்லாம் ஒரு ஆட்டமாடா? இது ஒரு ஆட்டமானு கேட்டேன். நான் சொல்றேன் பார். ஆத்துக்கு அந்த பக்கம் ஆடு மேய்க்கு சின்ன தம்பி. ஆடு போனா மயிரை போச்சு, ஆடுறவன் சேர்ற போடுற மத்தளத்தை. செம்ம பிகரா இருக்குடா. ஃபைல் எடுத்துட்டு வரத பார்த்தா அநேகமா பொம்பளை ஆபீசரா தான் இருப்பாங்க. ஆபீசரா? பயப்படாதீங்கண்ணே, நான் போய் சமாளிக்கிறேன். உன்னாக்குமா என்னமா அங்க பேசி கிழிக்கிறேன்னு இங்க விட்டா கால் விழுந்துரு போல் இருக்கு. பாவங்க. இந்த மில் இன்சார்ஜ் யாரு? ஏன் மாப்பிள்ள கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணு, கோபாலகிருஷ்ணு. என்ன மாமா? யாருங்க? ஆபீசர். இங்க யாரும் பேண்ட் போட்டவங்களே கிடையாதா? இருக்காருங்க. யாரு? வெளியில வாட்ச்மேன். ஸ்டாப் இட். மேனேஜர் யாரு? மாப்பிள்ளைங்க. சூப்பர்வைசர்? மாப்பிள்ளைங்க. இங்க எல்லாமே ஆளினால் மாப்பிள்ள தாங்க. என்ன செக் புக்ல மட்டும் கையெழுத்து போட மாட்டாருங்க, என்கிட்டயும் கொடுக்க மாட்டாருங்க. நான் பணத்தை எடுத்து ஓடிடுவேன். ஆமா, இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? நீங்க யாரு? ஐம் சேல் டாக்ஸ் ஆபீசர். இந்த மாசத்துல 5000 மூட்டை பருத்தி கொட்டை வாங்கிருக்கீங்க. 1000 டின் எண்ணெய் அனுப்பிச்சிருக்கீங்க. இதோட பில் எல்லாம் எங்க? பில்லு எங்க காணோம்? என்ன
பண்றீங்க? பில்ல தேடுறேன். யார் பாக்கெட்ல? ஏமாமா சொல்லக்கூடாது நீங்க. ஆட சொரிய சுகமா இருந்தா அப்படியே விட்ட. சும்மா இருங்க மாமா. இந்தாங்க பல்லு. இல்லைண்ணே. இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. இந்தாங்க. என்ன இல்ல கரெக்டா இருக்குல்ல? பில்ஸ் எல்லாம் ஓகே, ஸ்டாக் புக்ஸும் ஓகே. எங்க மில்லுல பில்லு ஸ்டாக் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஒரு தப்பு கூட இருக்காது. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்போம். ஏன் மாப்பிள்ளை எல்லாம் கரெக்டா தான் வச்சிருப்பான். இது என்ன? இது மொட்டை, அது முடி. இது கொட்டை, அது புண்ணாக்கு. இதெல்லாம் கணக்குல வரலையே. ஏங்க சாம்பிளுக்கு வச்சிருக்கதெல்லாம் போய் கணக்குல எழுதுவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு கொட்டையா இருந்தாலும் கணக்குல வரணும். அதனால இப்ப இதுக்காக உங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபைன் போடுறேன். அடியாத்தி 50,000 ரூபாவா? 5,000 10,000 மேடம் கையில வச்சு அமுக்கியா, இல்லன்னா சும்மா விட மாட்டாங்க. என்னது? என்ன சைடுல அமுக்குங்கறா? 5,000 10,000 அமுக்கு சொல்லுதே. அமுக்கு. அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது மாமா. உன்னால முடியல, விடு, நான் அமுக்குறேன். சும்மா இருங்க மாமா. இந்த பாருங்க, நான் 5,000 10,000 எதிர்பார்த்து இங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு நய பைசா என்னால கொடுக்க முடியாது. அப்ப நான் ஃபைன் போட்டு தருவேன். எழுதுவீங்க நீங்க? எழுதுவேன். அப்ப ஆக்கலாம். பாருங்க. அப்ப ஆக்கலாம். ஏ மாமா, என்ன மாமா என்னமோ எழுதுங்க. எங்க கோபாலகிருஷ்ணன்? சீக்கிரம் வாரி போடுங்க, இன்னைக்கே அனுப்பணும். முதலாளி முதலாளி. வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஆச்சாமி, என்ன ஏது ஆபீஸ்ல கூட்டம்? பொம்பளை ஆபீஸருங்க. பொம்பளை ஆபீசர்? ஆமாங்க ஐயா. கணக்கெல்லாம் காட்டினாங்க. மத்த ஆபீசர் எல்லாம் கரெக்டா இருக்குட்டாங்க. ஆனா அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர் தான் ஃபைன் போடுறேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. யாரு இவள ஆபீசர்? என்ன கோபாலு, இவ்வளவு போய் ஆபீசர் அது இதுன்னு இவ்வளவு தெரியல? என் பொண்ணு ராதா. அடங்க ஒப்பம் தண்ணானே. உங்க பொண்ணு ராதாவா? இந்த 5 வயசுல மூக்கு சிந்து தெரியாம வாயில சப்பிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணா இது? அட கொன்னியா, சின்ன வயசுல பாவாடை காத்துல பற கூட்டிட்டு மில்லு இருக்கிற கோடி எடுத்து சுத்திட்டு இருந்த அந்த ராதாவா இது? நான் 2 வயசா இருக்கும்போது ஐஸ் வாங்கி கொடுத்தனே, அந்த ராதாவா இது? டேய், நீ மில்லுக்கு வந்தே 15 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு வயசு 18. 3 வருஷம் இடிக்குது. பாத்தீங்களா, ரீல் விடுறான் பாத்தீங்களா? என்ன நீ? நாங்க ஒன்ன தேடி ரயில்வே ஸ்டேஷன் போனா நீ இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. முதலாளி நல்ல வேலை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க. இல்லன்னா என்ன கொப்பரையில போட்டு அமுக்கி இருப்பேன். போங்கப்பா, வேலையை பாருங்க. அண்ணா 500 ரூபாய் சில்லறை கிடைக்குமா? ஏண்டா நோட்டு வயரம் தான் இருப்ப, உனக்கு எப்பறம் கிடைச்சது 500 ரூபாய்? அப்பா தான் மாத்திட்டு வர சொன்னார். சரி சரி, என்கிட்ட இல்லையடா. மாப்ள, நான் 500 நோட்டை பார்த்தே இல்ல, கொடுங்க. ஏமாப்ள, இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா? ஏண்டா சிரிக்கிற? நல்ல நோட்டா கள்ள நோட்டாங்கிறது இப்படியா பாக்குறது? வேற இவன்டாங்க இப்படி இப்படி சுண்டி பார்க்கணும்னே, சுண்டி பார்க்கணும். ஐயோ 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 பணம் மாத்தி 500 ரூபாய் பணம். ஐயோ 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 ஐயோ. இங்க என்ன கொண்டு வந்த? மாப்ள, இவன் தொல்லை தாங்க முடியல. புடி மாப்ள, புடி. ஐயோ ஐயோ ஐயோ. புடி புடி புடி. தலியா புடி புடி புடி. டேய் பாப்பா, ஐடா. டேய் நாயா. ஐயோ. இவ்வளவு தூரம் ஓடி வந்து புறத்துல போய் ஓட்டிச்சே மாப்ள. அதை எப்படியாவது எடுக்கணும். இறக்கு இறக்கு பணத்தை. இறக்குடா. இறக்கு இறக்கியா? இறங்குடா. ஐயோ மாமா, பணம் இங்கதானே இருந்துச்சு, காணுமே. ஏமாப்ல, ஒருவேளை பணம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குமா? அது எப்படி மாமா பணம் பாக்கெட்ல வச்சு? அட போ மாப்ள, பணம்னா பணம் வாய புழக்கும்பாங்க. நான் எதுக்கு பாக்கெட் செக் பண்ணட்டுமா? பண்ணுங்க. மாப்ள, பாத்தியா? செத்ததுக்கு அப்புறம் நாய்க்கு ஆசைய பாத்தியா? பாரு, இது 10ஆவதுன்னு நெத்தியில வேற 1 ரூபாய் கொண்டு வரேன். எங்கடா குளியில போய் செலவு பண்ண போறியா? டேய், யார் பேசுறது? நான் பணத்தோட மனசாட்சி பேசுறேன்டா. என்ன வேணும்? நான் 10 லட்சம் சம்பாரிச்சோம்டா. போகும்போது 1 ரூபாய் நெத்தியில கொண்டு வா, அதையும் புடுங்குறீங்கடா. புழுகிறான் பாத்தியா? 10 லட்சம் சம்பாரிச்ச மூஞ்சியாது. நான் தெரு பிச்சை எடுத்த மூஞ்சி. இந்தாடா வச்சு சொல்லடா. டேய், இந்த பத்திரமா வச்சுக்க. அவங்கிட்ட கொடுத்துரு. ஐயோ போச்சா மறுபடியும். போறது. ஐயோ மாப்ள, 500 நோட்டு டிவி கம்பியில் போய் மாட்டிச்சு மாப்ள. மாமா, என்ன ஆனாலும் டிவி கம்பியில ஏறி அதை எடுக்கணும். பாத்து மாப்ள. பாத்துதான். அட நல்லா பாரு. நான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. யாருக்கு நான் குளிக்கிறத பாக்குறேன்?
நான் பார்க்கல. நான் குடிக்கிறத பாக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை என்ன பண்ற பாரு. சத்தியமா நான் 500 ரூபாய் நோட்டை தான் பார்த்தேன். நீங்க குடிக்கிறதெல்லாம் பார்க்கல. என்னது? நிறுத்து. நீ என்ன செக் பண்ற? என்ன டின்னு காணா போகுது. இன்னைக்கு நான் செக் பண்றேன். நீ ஓரமா போய் உட்கார். சரிங்க போ. ஏய் வா போ. ஏய் வா. ஓ பொம்பளையோ போ. ஏய் நில்ல. இந்த மாம்பழமா? இந்த வாய்க்கு மாம்பழம் கேக்குதா? போ. இந்தா வீட்டுல போய் சாப்பிடு. ஏய் என்ன ஒரு டின்னு எடுத்து தலையில போட்டிட்டியா? இல்லீங்க, உச்சந்தலை காயக்கூடாதுன்னு உள்ளங்கையில எடுத்து தடவுனங்க. உச்சந்தலை காயக்கூடாதுன்னா கொஞ்சம் இரு. ஏய் நல்ல கண்ணை திறந்து பாரு. ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு கிளாஸ் எண்ணெய் கொண்டு போனீங்கன்னா எங்க தலையை கொண்டு போய் தண்டவாளத்துல வச்சு படுக்கணும். ஒரு மாசத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான எண்ணெய் உன் தலையில கொண்டு பாரு. இல்ல வடை சுடுறது, முறுக்கு சுடுறது, அப்பளம் சுடுறது எல்லாம் இதுல. இந்த பார், இந்த மா சம்பளம் உனக்கு கட்டு. போ போய் சீக்காய் தேய்ச்சி குடி. போ கமான். ஸ்டாப். என்னடா ஒரு மாதிரியா நடக்கிற? உட்கார இடத்துல கட்டினே. உட்கார இடத்துல கட்டியா கொஞ்சம் தள்ளி உட்காருது. அவனுக்கு என்ன? அவனு சின்ன கட்டி. ஓ நீ பெருங்கட்டி, அவன் சிறுங்கட்டியா? நமக்குள்ள என்ன செக்க போட. நம்மளுக்கு கடமை தான். அப்புறம் புண்ணாக்கு செக் பண்ண விட்டோமே அப்படின்னு மனசு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வேணாம். கையை கொடுங்க. பாத்துக்கிட்டீங்களா? 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 பாத்தீங்களா? வாடா. பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டீங்களா? வர்றேன். ஒன் ஸ்டெப் பேக் மேன். பேக் பேக் பேக். என்ன அது சடக்கு புடக்குன்னு சவுண்ட் வருது? வர வர உங்க காது சரியில்லைண்ணே, போய் செக் பண்ணுங்க. என் காதை செக் பண்றதுக்கிட்ட முதல்ல ஒன்ன செக் பண்றேன். என்னது? பாட்டில் பாட்டில் என்ன இருக்கு? பாட்டில் என்னதான் இருக்கும்? ஓஹோ நீ ஃபுல்லா அவன் கோட்டரா? சைஸ் தந்து விடுங்க. எத்தனை நாளா நடக்குது? 5 வருஷம் சர்வீஸ். ஏண்டா அவன் வேலைக்கு தான் சர்வீஸ் சொல்லுவான், நீ திருடுறதுக்கே சர்வீஸ் சொல்றியா? உண்மை தானே சொல்றேன். டேய் நானும் எத்தனையோ திருட்ட பாத்திருக்கேன். இப்படி ஒரு நூதனமான திருட்ட நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு உன்னை கையும் களமா புடிச்சாச்சு. இன்னையில இருந்து நீ டிஸ்மிஸ். வேலைக்கு வர வேண்டியது. போடா. எனக்கு வேலை இல்லையா? மில்லுக்கு வேலை இல்லையா? என்ன மில்லுக்கு வேலை இல்லையா? ஆமா, நான் தான் யூனியன் தலைவர். நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன். அப்புறம் மில்லுக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. பாருங்க சார், பாருங்க சார். நாட்டுல மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி, பிட் பாக்கெட், சந்தல திருடுறவன், பொந்தல திருடுறவன் எல்லாம் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? திருட்டை செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான் சார். உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார். எல்லாம் லைனா போங்க. கண்ண முடிக்கிறேன். முடிஞ்சா ஒரு லாரி கொண்டு வந்து மில்லில் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க. முயற்சி பண்றேன். போங்க.